வள்ளிமயில் நாதனே வாவடி வேளனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே. ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் மெரவணை முடிந்தது. இன்றைக்கி 4வது நாள் ஹம்ச வாகன மெரவணை வந்து நடக்க போகுது. மறக்காமல் நம்ம சேனலில் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அலங்கார பூஜை முடிஞ்சு இப்போ வந்து அபிஷேக பூஜை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் வந்து அன்னதானத்துக்கும் எல்லாருமே தயாராக இருக்கிறாங்க. டெய்லியுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்னதானம் வந்து இந்த டைமில் வந்து நடக்கும். இன்றைக்கி வந்து என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பிரியாணி ஆட்டம் தெரியுது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்க? சைவ பிரியாணிங்க, பொங்கல், பஞ்சாமிர்தம், அப்புறம் சைவ குருமா எல்லாம் போட்டு இன்றைக்கி வேளாளர் சமூகத்தின் மூலிமா சிறப்பாக நடக்குங்க. சாயந்தரம் அன்னப்பச்சி வாகனம் இருக்குது, வான வேடிக்கை இருக்குது, எல்லாம் சிறப்பாக நடக்குங்க. இதில் என்னென்ன பூ யூஸ் பண்ணுறேங்க? இதில் எல்லா வகையான பூவும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வகையான கலர்கள் இருக்குது. 12 வகையான கலர் இருக்குது. என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? பூவாஸ்கல்யா, வாடாமல்லி, பன்னீர், இச்சிப்பூ, கோழிக்கொண்டை, தக்காளி, மஞ்சள், ஆரஞ்சு, பச்சை, ஒயிட்டு எல்லாமே. 2-3 நாளாக பார்த்துட்டிங்கன்னா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வந்து செட் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பூக்கள், அதாவது வந்து பூவால் அலங்காரம் பண்ண தோரணம் வந்து செட்டாக போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக வித்தியாசமாக இருக்குது. இதை பற்றி கேட்போம் அவர்கிட்ட. ஆனால் இன்றைக்கி வந்து பூ அலங்காரம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது 2 மயில் மாதிரி போட்டு எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் போடுறீங்களா? நம்ம நிறையா பக்கம் நிறையா கோயிலுக்கு போட்டிருக்கேன். இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு, நம்ம கோயிலுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, நான் ஏற்கனவே பூச்சாட்டுதலுக்கு வந்து குண்டத்தை அலங்காரம் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த அலங்காரமும் சூப்பராக இருக்குது. 2-3 நாள் வண்ண விளக்கம் இருந்துச்சு, இன்றைக்கி வந்து பூ அலங்காரம் நல்லாவே இருக்குது. சரிங்கண்ணா. பண்டிகை போட்டதுல வந்து ரொம்ப ஜாலியா இருக்கு. நீங்களும் வாங்க. ஓகே. நாட்டு கவுண்டர், தேச செட்டியார், நகர செட்டியார், முதலி மாறுபட்டக்கார், நாகி மாறுபட்டக்கார், இன்றைக்கி அம்மனோட அலங்காரம், அதாவது மெரவணை வாகனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவ்வளோ நாள் வந்து வண்ண விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு. இன்றைக்கி வந்துட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது.
ஆமாம், அது எந்த வருஷமும் தெரியாது. 100 ஆண்டு காலமும் செஞ்சுட்டு இருக்காங்க பெரியவங்க. அது தொடர்ந்து நாங்களும் அதே மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். குழந்தை இதாகிறதுக்கு எல்லாத்துக்குமே வேண்டுதலுக்கு தான் பண்ணுறாங்க. எப்போ இருந்து குண்டத்துக்கு போடலாம்? பூச்சாட்டினதுலேருந்தே போடலாம். நோம்பி முந்தின நாள் வரைக்கும் போடலாம். பூச்சாட்டிட்டு மக்கனால நம்ம வாங்குறோம்ல, வியாழக்கிழமை பூச்சாட்டுறாங்க, வெள்ளிக்கிழமை நம்ம போடுறோம்ல. இன்றைய தினம் நமது அந்தியூர் பத்ராளியம்மன் கோவில் குண்டம் தேர் திருவிழாவினை முன்னிட்டு 4வது நாள் நிகழ்வாக நமது செல்லீஸ்வரி உடனமர் செல்லீஸ்வர பெருமானுடைய தேவஸ்தான வார வழிபாட்டு குழுவானது 4ஆம் நாள் நிகழ்ச்சியாக மேடையில் வந்து ஆன்மீக சொற்பொழிவு மற்றும் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியானது கோவை பிஎஸ்ஜி கல்லூரியில் பிஏ கர்நாடக் மியூசிக் படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய ஹரிப்பிரியா என்ற மாணவியும் குடிவேரி பகுதியிலிருந்து ஒரு குழுவினராக வந்து இந்த ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியும் அதனை தொடர்ந்து பக்தி பாடல்களும் பாடுறாங்க. நமது அந்தியூர் செல்லீஸ்வர சுவாமி வார வழிபாட்டு குழுவானது கடந்த 65 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வந்து மக்களிடையே ஒரு ஆன்மீகத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வையும் வழிபாடுகள் பற்றிய அறிமுகமும் எவ்வாறு வந்து சைவ சமயத்தை வளர்த்தணும், அது மட்டும் இல்லாமல் இந்து சமயத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடியது நம்முடைய திருமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவார, திருவாசக, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம் ஆகிய பாடல்களை வந்து எடுத்து விளக்க உரையாக சொல்லியும் மார்கழி 30 வழிபாடு செய்து தை 1ஆம் தேதி வந்து சிறப்பானதொரு அன்னதான நிகழ்ச்சியும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவாசக முற்றோதல், இல்லங்கள் தோறும் முற்றோதல்ன்ற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி வார வழிபாட்டுக்குழு வந்து சிறப்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து அந்தியூர் பகுதியில் நடத்திட்டு இருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. நன்றி. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே ஆவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா முருகா. 10 தலைதத்தை கழுதுடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொருபட்ட பகல்பட்ட திகிரியில் இரவாக அலைபாயுதே கண்ணா என் மணமலை பாயுதே. பரத்தில் பரமென்ற சொல்லுக்கொரு
கட்டளை பூஜை வந்து பத்திரகாளிக்கு பண்ணி அம்ச வாகனம் வச்சுருவோம். அதே மாதிரி இரவு வந்து உற்சவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அம்ச வாகனத்தில் வந்து திருவீதி விழா வந்துட்டுருக்குது. இது நாங்கள் வந்து ஆதி காலத்திலிருந்து தவிடுபாளையம் வேளாளர் சமூகம் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். எல்லா மக்களையும் நாங்கள் கூப்பிடுவோம். எங்கள் வேளாளர் சமூகத்தில் இருக்கிற கலட்டுப்பாளையம், சின்னத்தம்பிபாளையம், செல்லம்பாளையம் மற்றும் இது பொங்கரபாளையம் மற்ற எல்லா ஊர்லேருந்து கூப்பிட்டு எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு இதை செஞ்சிட்ருக்குறோம். சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டுகளும் செஞ்சிட்ருக்குறோம். நாளைக்கு இரவு ஊஞ்சல் உற்சவம் முடிச்சுட்டு தாலாட்டு பாட்டு ஆரம்பிப்போம். 3 நாளுக்கு 5 வேளை தாலாட்டு பாட்டு பாடுவோம். புதன்கிழமை காலையில் வரைக்கும் பாடுவோம். 5 வேளை தாலாட்டு பாட்டு. 5 வேளை தாலாட்டு பாட்டு. நாளைக்கு இரவு எத்தனை மணிக்கு தாலாட்டு ஆரம்பிக்கும்? ஒரு 10 மணிக்கு. வேளாளர் சமூகத்தின் சார்பாக 4ஆம் நாள் நிகழ்ச்சி ஹம்சவாகன பிரமனை சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்க. இதில் வந்து நாங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஹம்சவாகன பிரமனைக்கு வந்து நாங்கள் பத்திரகாளி அம்மன் அருள் கிடைக்கணுன்ட்டு எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் வேலை பண்ணாலும் சனிக்கிழமை பத்திரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்துடுவோம். அதே மாதிரி வந்துட்டு குண்டம் திருவிழாக்கு எங்கே இருந்தாலும் எல்லாருமே வந்து நாங்கள் சிறப்பாக பத்திரகாளிக்கு வந்து இந்த ஆண்டு உற்சவருக்கு வந்து வெள்ளியில் கூட செஞ்சுருக்குறோம், வெள்ளி வேல் செஞ்சுருக்குறோம். இது வந்து எங்களுடைய பங்காளி பாலமுருகன் சொல்லி அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இன்றைக்கி வந்து ஹம்ச வாகனத்தில் வந்து பத்திரகாளி அம்மன் வந்து திருவீதி விழா வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா காந்தி மைதானம், அதாவது தேர் முட்டிட்டு நின்றுருக்கிறோம். இப்போது சாமி வந்து பொறிக்கடமுக்கில் இருந்து தேர் முட்டிட்டு வந்து மறுபடியும் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஜிஹெச் கார்னரு, அப்புறம் அப்படியே கோயிலுக்கு போகும். நான் அந்தியூர் தகர்பிரிவில் பணியாற்றி வருகிறேன். அதாவது பத்திரகாளி அம்மன் திருவீதி விழா அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறது. இருபுறமும் மின்பதைகள் இருப்பதால் தடையல்கள் ஏதும் ஏற்படா வண்ணம் பாதுகாப்பு பணியில் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டு எந்தவித அசம்பாவிதமும் நடக்காமல் நடந்து கொண்டிருக்கு. திருவீதி விழா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை வருஷமான இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? 33 வருஷம் செஞ்சுருக்கோம். 33 வருஷமா நீங்கள் தான் அந்த பணிக்கு நீங்கள் தான் இங்கே வந்து ஒரு 10 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கோம். 15 வருஷமும் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்கள் முடிகிற வரைக்கும் இருப்பீங்க. இருந்து ஆகணும், வேறு வழி இல்லை. கண்டிப்பாக அன்றாடம் டெய்லி பணிக்கு வருகிறோம். பணிக்கு வந்து சிறப்பாக செஞ்சு தேர் பவனி முடிஞ்சு கோயிலில் போய் இறங்குன்னு நாங்கள் பணி செய்வோம். சிறப்பாக நடந்துட்டு. சரி, இங்கே வந்து ஒரு சோடா கடை இருக்குது. இந்த சோடா கடையில் வந்து சோடா 5 ரூபா தான் நல்லா இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு சோடா கூட வாங்கி தராத குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. எப்போ சோடா வாங்கி தரல, நீங்கள் விரதம் இருக்குன்னு என்ன கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது, தப்பு. மக பமனி பசனி பசனி நிசா நிசா க பனி சம பனி கம பனி பச